ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அன்பும் நிகரில்லாத பேரருளுடைய அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். எம் உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை அணுவும் தவறாது தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி தமது வாழ்க்கையை எடுத்து சென்ற உத்தம சஹாபாக்கள், அதை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தாபிஈன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை நாடி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எல்லாம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அடுத்து நடக்கச் சொன்ன வார்த்தைகள், வாழ்க்கை நடைமுறைகளை முழுமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற அடியார்களாக நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய உள்ளத்திலே இறை அச்சத்தை தொடர்ந்தும் ஏற்படுத்தி கொள்வோமாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, என்று நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஹுதுபா உரையில் சுவர்க்கம் நுழைவதற்கு தடையாக அமைகின்ற பெருமை என்ற ஒரு பண்பை பற்றித்தான் இன்றைய ஹுதுபா சில செய்திகளை எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எம்மை இந்த உலகத்திலே மனிதர்களாக
படைத்து எமக்கென்றொரு வாழ்வை தந்திருக்கிறான். எம்மிடத்திலே சில இயல்புகளை ஏற்படுத்தி இருக்கிறான். நமக்கென்று சில வார்த்தைகளை, மார்க்கங்களை அல்லாஹ் நமது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அமைத்திருக்கிறான். இவ்வாறு தந்திருக்கிற இந்த மார்க்கம் எங்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறது. அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக கண்டிப்பாக கடைபிடிக்க சொல்லுகிறது. இன்னும் சில செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிக தூரமாக்குமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி எங்களிடத்திலே நல்ல விடயங்களை இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ, எவ்வாறு நல்ல பண்புகளை இஸ்லாம் எம்மிடத்திலே வளர்த்து கொள்ள சொல்லுகிறதோ, அதே போன்று இஸ்லாம் அதற்கு எதிரான தீய பண்புகளை, நம்முடைய வாழ்க்கையிலே குணங்களை அகற்றுமாறு, அதிலிருந்தும் எம்மை தூரப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படியாக சொல்லக்கூடிய ஒரு பண்புதான் பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த பெருமையை பொறுத்த மட்டில் இந்த விடயத்திற்கு சொந்தக்காரர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பணத்துக்கு, அறிவுக்கு, ஆற்றலுக்கு என்றெல்லாம் பல்வேறுபட்ட இன்று எமக்கு தரப்பட்டிருக்கின்ற அத்தனை விடயத்துக்கும் சிலர்கள் சொந்தம் கூறுவார்கள், சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த பெருமையுடைய விடயத்திலே அல்லாஹ் மிக கடுமையாக சொல்லுகின்ற விடயம் என்ன என்றால், திருமறை குர்ஆன் அதனை எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எப்படி? வலகுல் கிபிரியாஉ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்து. பெருமை என்பது வானத்தில் பூமியில் இருக்கின்ற அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவனுடைய கீர்த்தி என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக சகோதரர்களே, அப்ப பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு பண்பு. அது அவனுடைய அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு விடயத்தை நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தலாமா என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு இஸ்லாம் எமக்கு அனுமதிக்கவில்லை. அந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலே எல்லா விடயங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கென்று எதுவும் சொந்தமானது கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களில் சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குலில்லாஹு மாலிக்குல் முல்க், இந்த உலகத்துடைய ஆட்சி, அதிகாரம், எல்லா விடயங்களும் சொந்தமானது அல்லாஹ்வுக்கு. எனவே தோத்தில் முல்க, அவன்தான் ஆட்சியை கொடுக்கிறான். வதன்சியுல் முல்க, அவன்தான் ஆட்சியை கலட்டுகிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக சகோதரர்களே, இந்த உலகத்துடைய அத்தனை விடயங்களும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடியது என்பதையும், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதையும், அது அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்பதையும் எங்களுக்கு திருமறை குர்ஆன் ஆழ பதிவு செய்கிறது. அப்படியாக இருந்தால் இன்றைக்கு எம்முடைய நடைமுறையிலே நாம் எல்லாம் எங்களை நாங்களே எங்களுடைய பொருட்களுக்கு, எம்முடைய அறிவுக்கு, எம்முடைய அழகுக்கு, எம்முடைய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குகிறோம். இந்த ஆக்குவதின் விளைவுதான் இன்றைக்கு நான் ஒரு அழகானவன் அல்லது சொத்தி செல்வம் உடையவன், அறிவுடையவன், பேச்சாற்றலுடையவன் என்றெல்லாம் நாம் பேசுகின்றதற்கும், நாம் அந்த நிலைக்கு சென்று விடுவதற்கும் காரணமாக அமைகிறது. ஆக என்றைக்கு அல்லாஹ் தான் இந்த விடயத்துக்கு சொந்தக்காரன் என்று நானும் நீங்களும் நினைப்போமோ, அன்றே நாம் அந்த பெருமை என்ற தீய பண்பிலிருந்து அல்லது பெருமை என்று விலக்கப்பட்ட அந்த குணத்திலிருந்து நாம் எல்லாம் ஒதுங்கி அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அடியார்களாக மாறிவிடுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த பெருமையை பொறுத்த மட்டில் இந்த பெருமை என்பது இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்ற விடயம். எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்றால்,
நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அல்லது நாம் அந்த விடயம் சம்பந்தமாக சிந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற அந்த விடயத்தை பாருங்கள். லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில நபர்களை குறித்து காட்டுவார்கள். அப்படி அந்த சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று யாரையெல்லாம் குறித்து காட்டினார்களோ அந்த நபர்களிலே இந்த பெருமையுடையவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்க்கிறார்கள். சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்திலே மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர், ஒரு கடுகளவு கூட பெருமை இருக்கிறதோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொருட்களில் மிகவும் சிறியதென்றால் அது இந்த உலகத்தில் இருக்கின்றது கடுகளவு என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு அளவு கூட உள்ளத்திலே பெருமை இருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் நுழைகின்ற சந்தர்ப்பம் இல்லை என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு நான் ஒரு நல்ல பண்போடு வாழ்கிறேன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறோம் என்றால் எம்மிடத்திலே கடுகளவு பெருமை இருந்தால் நாம் சுவர்க்கம் செல்ல முடியுமா? அல்லது எம்மிடத்திலே அந்த பெருமை என்ற ஒரு பண்பு நிலைத்திருந்தால் நாம் சுவர்க்கம் செல்ல முடியுமா என்பதை நானும் நீங்களும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருமையை பற்றி பேச வந்ததும் எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்திலே வருவது என்ன என்றால், என்னிடத்தில் பெருமை கிடையாது, நான் என்ன பெரிய ஒரு செல்வந்தனாக இன்னும் போகவில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சாதாரணமாக இருக்கிறது, எனவே அந்த செல்வத்தை வைத்து நான் பெருமை அடிப்பது கிடையாது. எனவே யாரு பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பெருமை என்ற ஒரு விடயம் அவர்களுடைய உள்வாங்கப்படும் என்று சிலர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே கற்பனை செய்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போல யாரெல்லாம் அழகிய ஆடைகளை அணிந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்றால், நம்முடைய நடைமுறையில் இவர் ஒரு அழகிய உயர்வான ஆடை அணியக்கூடியவர், பெருமைக்காரன் என்று நாம் உடனே பட்டம் சூட்டி விடுவோம். அல்லது கொஞ்சம் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களிலே ஏதாவது பேச்சை கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டால் அவர்களை பெருமைக்காரர் என்று நாங்கள் பட்டம் சூட்டி விடுவோம். இவ்வாறு ஒரு மனிதனுடைய செயலை வைத்துத்தான் நாங்கள் அந்த பெருமையை என்ற ஒரு இயல்பான அந்த பண்பை அந்த நிலையை நாங்கள் கணக்கிடுகிறோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு கடுகளவு கூட உள்ளத்தில் பெருமை இருந்தால் அவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த விடயத்தை அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். இப்போ அந்த சபையில் இருந்த ஒரு நபி தோழர் ஒளிம்பை கேட்கிறார்கள். ஃபகால இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படியெல்லாம் பெருமை ஒரு கடுகளவு கூட உள்ளத்தில் இருந்தால் அவர்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் எங்களுடைய ஆடை அழகாக இருக்கிறது, அழகாக அணிகிறோம். வநஅலுஹு ஹஸனா, எங்களுடைய பாதணிகளை அழகாக அணிகிறோம். எனவே இப்போ எங்களிடத்திலே பெருமை வந்து விடாதா யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஆடையை வைத்து அல்லது பாதணிகளை வைத்து சொத்து செல்வங்களை வைத்து நாம் ஒரு மனிதனை பெருமைக்குரியவன் என்று நாங்கள் கணிக்கிறோமோ அதே போல சஹாபாக்கள் நினைத்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால்
அப்ப நாம் அணிந்திருக்கிற ஆடையால் நமக்கு கடுகளவு பெருமை ஏற்பட்டு விட்டால் நாம் சுவர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த சஹாபாக்கள் முன்வைக்கிறார்கள். அப்பொழுது ஃபகால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் என்பவன் மிக அழகானவன், அவன் அழகை விரும்பக்கூடியவன். எனவே நீங்கள் அணிகின்ற ஆடையால் நீங்கள் பெருமை கொண்டவர்கள் கிடையாது, நீங்கள் அணிகின்ற காலணியால் நீங்கள் பெருமை கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற எண்ணம், உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற நோக்கம், அதுதான் உங்களை பெருமை அடைய செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னல் கிபர், பெருமை என்பது பத்தருல் ஹக், உண்மையை ஒழிப்பது அல்லது உண்மையை மறைப்பது, இதுதான் பெருமை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகம்துன் நாஸ், மனிதர்களை இழிவாக தாழ்வாக நினைப்பது, அதுவும் பெருமை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்தில் சத்தியத்தை மறைக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ அவன் மிக பெருமைக்காரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த சத்தியத்தை மறைப்பதற்கு ஒரு மனிதன் முற்படுவானாக இருந்தால், அந்த சத்திய கொள்கையை ஒழிப்பதற்கு, இல்லாமல் செய்வதற்கு ஒரு மனிதன் விளைவானாக இருந்தால் அவனுடைய அடையாளம் மிக பெருமைக்காரன், அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். எம்முடைய கையிலே நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற சத்திய கொள்கை, இந்த கொள்கை என்பது இது உண்மையான மார்க்கம். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்த மார்க்கம். இந்த மார்க்கத்திலே எந்தவித கலப்படமும் கிடையாது. அப்படியான மார்க்கத்தை நானும் நீங்களும் பின்பற்றுகின்றோம் என்றால் இந்த கொள்கையை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மறைத்து விடக்கூடாது. இந்த கொள்கையை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கொள்கைக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்வை அமைத்து விடக்கூடாது. எனவே உண்மையை மறைப்பது என்பது அது பெருமையில் சேரும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உண்மையை மறைப்பதற்கு முனைவது என்பது அது பெருமைக்காரனுடைய அடையாளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சகோதரர்களே, பெருமை என்பது புகழுக்காக வேண்டி நாம் ஆடை அணிந்து கொண்டு உயர்வாக நடப்பது மாத்திரமல்ல, நாம் சத்திய கொள்கையிலே உறுதியாக இருப்பது, அதே போல சத்தியத்தை மறைப்பது, இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல வகம்துன் நாஸ், மனிதர்களை இழிவாக கருதுவது, அடுத்தவரை தன்னை விட தாழ்வாக நினைப்பது, இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமை என்று சொன்னார்கள். இன்றைக்கு இது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடப்பதை பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான், நியாமத்தை தந்திருக்கிறான். யாருடைய நியாமத் இது? அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்த நியாமத் சகோதரர்களே. ஆனால் அதனை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? பணமாக இருந்தால் அந்த பணத்தினூடாக அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறோம். ஒரு ஏழை வருகிற பொழுது அவனை தாழ்வாக நினைக்கிறோம், அவனை பணிவாக நினைக்கிறோம். ஆனால் எம்மை போன்ற ஒரு செல்வந்தன் வருகிற நேரத்தில் அவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறோம். சகோதரர்களே, இப்படி நானும் நீங்களும் நடந்து கொண்டால் இது பெருமையுடைய அடையாளம் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு ஏழைகள் பின்தள்ளப்படுகிறார்கள். எந்த விடயத்தை எடுத்தாலும் ஒரு செல்வந்த விடயத்திலே நாம் பார்க்க போனால் அதிலே செல்வந்தர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், ஏழைகள் எளியவர்களை ஒதுக்கி விடுவார்கள். ஏன் சகோதரர்களே? அவர்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அவர்கள் ஒரு ஏழை சாதாரணம் என்று அவர்களை இன்றைக்கு சமூகத்திலே ஒதுக்கி வைப்பதை பார்க்கிறோம். ஒரு யாசிப்பவர் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு கொடுக்கின்ற இருக்கை, அவருக்கு அடிக்கப்படுகின்ற உணவு பாத்திரம், அவைகள் வேறாக சில வீடுகளில் இருக்கிறது. ஆனால்
செல்வந்தர்கள் வந்தால் எதை நானும் நீங்களும் பாவிக்கின்றோமோ அதைத்தான் கொடுத்து அவர்களை வரவேற்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு பண்பை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்தினால் இது எங்களுடைய பெருமையின் அடையாளம் சகோதரர்களே. ஆக இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாமல், எங்களுடைய நடைமுறைக்கு தெரியாமல் இந்த விடயம் உள்ளே வந்து விடுகிறது. அது ஒரு ஏழை வந்தது தானே என்று என்னுடைய உள்ளம் எண்ணி விடுகிறது. அதற்கான செயல்பாடுகளை தாழ்வாக, ஒரு கேவலமாக நாம் செயல்படுத்திவிட்டு அந்த ஏழையை நாங்கள் அனுப்பி விடுகிறோம். ஆனால் செல்வந்தன் வந்துவிட்டால் அவருக்கு கொடுக்கிற உயர்வும் அந்தஸ்தும் மதிப்பும் அது வேறாக இருக்கிறது. இப்படியான ஒரு நடைமுறையை இன்றைக்கு நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பார்வையில் எப்படி? இது நான் ஏழையை புறந்தள்ளி விடுவது கிடையாது. அவருக்குரிய கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே ஒரு உயர்வான செல்வந்தனை என்னோடு இணைத்திருக்கிறேன் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த நினைப்பு வந்துவிட்டாலே கூட சுவர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு மனிதர்களை சமனாக பார்க்க வேண்டும். மனிதர்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் சமனானவர்கள். அதிலே ஏழை பணக்காரர்கள், உயர்வானவர்கள் தாழ்வானவர்கள் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். சகோதரர்களே, மாற்றாடைகள் இல்லாமல் கூட எந்த ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தாலும் அந்த நபித்தோழரோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே நெருக்கமாக இருந்து பேசுவார்கள். எந்த ஒரு நபித்தோழர் ஏழையாக இருந்தாலும் அவர்களை தங்களுடைய சபையிலே அமரச் செய்வார்கள். அதனால தான் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அஹ்லு சுப்பா என்று அழைப்பார்கள், திண்ணை தோழர்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிக எளிமையானது. அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் படிக்க வேண்டியது. எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? ஒரு ஆடை இருந்தால் அந்த ஆடையோடு வாழ்ந்தார்கள். அடுத்த நாள் மறுநாள் மாற்றுவதற்கு முடியாத அந்த ஏழ்மை அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு நாள் உணவு உண்டால் அடுத்த நாள் பசியோடு இருக்க வேண்டிய நிலை இருந்தது. அப்படியான ஏழ்மையான அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே தான் இருந்தார்கள். யாரையும் தரக்குறைவாக கீழாக அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவில்லை. ஏன் சகோதரர்களே? அந்த பார்வை வந்தால் அது பெருமை, அது ஆணவம், அது கர்வம். இந்த பண்பு வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களிலும் நடைமுறைப்படுத்தினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சூரத்துல் லுக்மான் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிற நிலைமையில் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு செய்த சில உபதேசங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில பண்பாடுகள், நல்ல பழக்கங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒரு பண்புதான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது வலா துஸய்யர் ஹத்தக லின்னாஸ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு மத்தியில கர்வம் கொண்டு நீ உன்னுடைய முகத்தை திருப்பி விடாதே. வலா தம்ஷி ஃபில் ஆர்லி மர்ஹா, பூமியிலே கர்வமாக பெருமையாக நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிப்பவர்கள், ஆணவம் கொள்பவர்கள், கர்வமாக இருப்பவர்கள், இவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்கின்ற பல்வேறு உபதேசங்களில் இதையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் ஊட்ட வேண்டிய, ஒரு குழந்தைக்கு சொல்ல வேண்டிய பண்புகள், அதில் மிக முக்கியமானது இந்த பெருமையும் ஒன்று என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம்
அல்லாஹ் தந்திருக்கிற இந்த குழந்தை செல்வங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த அறிவுரைகளை சொல்லுகிறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்படி அந்தந்த விடயங்களை நினைவுபடுத்தி வருகின்ற நிலையிலே இந்த விடயத்தையும் நினைவுபடுத்தி தன்னுடைய மகனுக்கு கர்வமாக, ஆணவமாக, பெருமையாக இந்த பூமியில் நீ நடக்கக்கூடாது, உன்னை தாழ்வாக அடுத்த மனிதர்களை மதித்து வாழ வேண்டும் என்ற அந்த பண்பை சொல்லிக் கொடுத்து அது உன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். சகோதரர்களே, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அவசியமான ஒன்று. நாம் எந்த அளவுக்கு எம்முடைய குடும்பத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்கிறோமோ, குழந்தைகளுக்கு உபதேசம் செய்கிறோமோ, அதே போன்று நாமும் அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல் அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பும் எமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அவருடைய ஆடையை பார்க்கிற நேரத்தில் அந்த ஆடை ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த நபி தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹல் லக்க மாலுன், உங்களுக்கு இந்த ஆடைகளை மாற்றிக்கொள்வதற்கு சொத்து பணங்கள் ஏதாவது உங்களிடத்திலே இல்லையா என்று அந்த நபி தோழரிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், இல்லையே, என்னிடத்திலே மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, இவ்வாறு கால்நடை இருக்கிறது, எனவே இவ்வாறு வசதிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படியானால் ஏன் இவ்வாறு இந்த ஆடைகளை மாற்றாமல், அழகுபடுத்தாமல் இந்த கிழிந்த ஆடைகளோடு நீர் இருக்கிறீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு தருகிற நியாமத்துக்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், அவைகளை பயன்படுத்த வேண்டும். அந்த விடயங்களை நாங்கள் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கல்ல, நாம் அனுபவிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே எம்மிடத்திலே பெருமை வந்துவிடும் என்பதற்காக கிழிந்த அசிங்கமான ஆடைகளை அணியுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. அதே போன்று ஏழைகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறார்களோ, அப்படித்தான் செல்வந்தர்களும் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்பது ஒரு அழகிய வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்தை பற்றி நீங்கள் அதை அனுபவிப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் தந்திருக்கிற அனுமதியை பாருங்கள் சகோதரர்களே. ஆக எமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருந்தால் அந்த செல்வத்தினூடாக நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் எம்மிடத்திலே வழிகாட்டுகிறது. ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே அடுத்தவனை பற்றி இழிவாக, அடுத்தவனை பற்றி கேவலமாக அந்த செல்வம் உள்ளத்தில் எண்ணத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. அந்த ஆடை எம்முடைய உள்ளத்திலே எண்ணத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. எம்முடைய அந்த செயல்பாடு அடுத்தவரை கேவலப்படுத்தி விடக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த பெருமை என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம் இதுதான். பெருமை என்பது புகழுக்காக, அதே போன்றே அடுத்தவர் பார்ப்பதற்காக, அடுத்தவரை இழிவுபடுத்துவதற்காக என்ற வகையிலே நாம் எதை செயல்படுத்தினாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை கொண்டு வந்துவிடும். அந்த பெருமை வந்துவிட்டால் நாம் சுவர்க்கம் செல்ல முடியாது. இன்றைக்கு சகோதரர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். தொழுகை என்றால், நோன்பு என்றால், ஹஜ்ஜி என்றால், ஜக்காத்து என்றால், இவ்வாறான வணக்க வழிபாடுகள் எத்தனையோ இருக்கிறது.
அத்தனையும் தியாகத்தின் ஒரு கட்டமாகவே எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? நாம் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நாம் அல்லாஹ்வினுடைய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியாகத்தான் மனிதன் பிறப்பு முதல் மரணம் வரைக்குமான முயற்சி இருக்கிறது. அப்படியான சுவர்க்கத்தை தகர்த்தெறியக்கூடிய மிக ஒரு செய்தியாகத்தான் இந்த பெருமை இருக்கிறது சகோதரர்களே. ஆக இதற்குள் நாம் அகப்பட்டு விடக்கூடாது. இந்த விடயத்தை எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பெருமை என்ற ஒரு பண்பு இயல்பு எங்களுடைய குணத்திலே வந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அதற்காக வேண்டி நாம் அடிக்கடி செய்ய வேண்டியது, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத், அல்லாஹ் எனக்கு உயர்வாக தந்திருக்கிறான், அந்த நியாமத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். எப்படி? எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத ஒன்றை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் அல்லாஹ் என்னை பிரித்து உயர்வாக்கி இருக்கிறானே, அவனுக்கு புகழ் அனைத்தும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே. இதுதான் எங்களுடைய பெருமையை உள்ளத்தில் இல்லாமல் செய்யும். இந்த எண்ணம் மரணம் வரைக்கும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு முத்தகீனாக, நாங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியானாக, சுவர்க்கத்தின் சொந்தக்காரராக நாங்கள் மரணிக்க முடியும். அல்லாஹ் இப்படியான பண்பை தொடர்ந்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி பெருமையில் இருந்தும் நாம் தூரமாகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த குத்துபாவுடைய உரையிலே நாம் பெருமை என்ற ஒரு தலைப்பினூடாக சில செய்திகளை நினைவுபடுத்த கிடைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த பெருமை என்ற பண்பை பற்றி இஸ்லாம் பல்வேறு செய்திகளை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு செய்தி தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில நபர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், சுவர்க்கத்துடைய வாடைகளை கூட நுகர மாட்டார்கள், அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே அப்படியாக சுவர்க்கத்தை வாடைகளை நுகராத ஒரு பிரிவுதான் இந்த பெருமை அடிக்கக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே சில படிப்பினைக்காக பல்வேறுபட்ட சமூகத்தினர்களை அல்லாஹ் அழித்து இந்த சமூகங்களுக்கு படிப்பினையாக தந்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை படிக்கிறோம். அந்த குர்ஆனுடைய சில சூறாக்களிலே அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எப்போ அந்த பெருமை ஒரு சமூகத்தில் வருகிறதோ, அந்த ஆணவம் ஒரு சமூகத்திலே உருவெடுக்கிறதோ, அந்த சமூகத்தை அல்லாஹ் சாபங்கொண்டு அழிக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் வரலாறு ரீதியாக நமக்கு நிரூபித்திருக்கிறது. ஆது தமூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான பல சக்தியை கொடுத்திருந்தான். திருமறை குர்ஆனை படித்தால் தெரியும். அவர்கள் தங்களுடைய நிகங்களால் கூட மலைகளை குடைந்தெடுக்கின்ற அளவுக்கு பலசாலிகளாக இருந்தார்கள். இதே போல இன்னும் பல சமூகத்தினர்களுடைய செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடைசியாக இவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? உம்முடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், உம்முடைய இறை தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி சொன்னதும் அவர்கள் அதனை ஏற்க மறுத்தார்கள், அது சத்தியம் என்பதை நம்ப மறுத்தார்கள். எனவே நாங்கள் தான் இந்த உலகத்திலே பலசாலிகள், எங்களுடைய வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது, அப்படி ஆணவமாக, அப்படி ஆணவமாக பேசினார்கள். அல்லாஹ் எப்படி மாற்றினான் என்றால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களை காலை பொழுதிலே பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படி மாறினார்கள்?
சரிந்து கிடக்கின்ற பேச்சை மரங்களை போன்றே அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது, அவர்களை அழித்து விட்டது. அவர்களை ஒரு சத்தம் பிடித்து கொண்டது, அந்த சத்தத்தினால் அவர்கள் அழிந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படி வரலாறுகள் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த பெருமை அடித்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்ததும் கிடையாது. இந்த பெருமை அடிப்பவர்கள் மறுமையிலே அவர்கள் நிம்மதி பெறுவதும் கிடையாது. அவர்களுக்கென்று இறைவன் தயாரித்திருக்கின்ற அந்த சுவர்க்கம் அவர்களுக்கு நுழைவிக்கின்ற சந்தர்ப்பமும் கிடையாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்னர் வாழ்ந்த பல மனிதர்களுடைய செய்திகள் இருக்கிறது படிப்பினைக்காக. காரூன் என்று சொல்வார்கள். அவருடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த காரூனுடைய வீட்டினுடைய மாளிகையின் சாவிகளை சுமப்பதற்கு கூட ஒட்டகைகளால் முடியாத அளவுக்கு அவர்கள் மாளிகைக்கு சொந்தக்காரன், சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரன், அப்படியாக வாழ்ந்தான் என்ற வரலாற்றை சொல்லி காட்டுகிறது. இப்படி செல்வமாக இருந்தவனை அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை எப்படி கொடுத்தான்? இன்று வரைக்கும் அவர்கள் பூமியிலே சுரிவேண்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? அவர்களிடத்திலே மமதை வந்தது. என்னுடைய சாவியை சுமப்பதற்கு ஒட்டகைகள், குதிரைகள் இருந்தால் என்னால் இந்த உலகத்தில் இதற்கு பின்னால் கடவுள் என்று கட்டுப்படுவதற்கு யாரும் கிடையாது. சொத்துக்களுக்கு சொந்தக்காரன், அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், ஆட்சிக்கு சொந்தக்காரன் என்றெல்லாம் தன்னுடைய அந்த வாழ்க்கையை நினைத்து பெருமை அடித்ததன் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் அவர்கள் பூமியிலே சுரிவேண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஃபிரௌன் நாம் எடுத்து பார்க்கிறோம். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுளுக்கு மேலால், எல்லா கடவுளைக்கும் மேலாலும் என்று தன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் பேசியதினால் இன்று வரைக்கும் அவனுடைய உடல் அழியாமல் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்த மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய பண்பை, அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த ஃபிரௌனை இன்று வரைக்கும் அவன் எப்படி மரணித்தானோ அதே போன்று வைத்திருக்கிறான் என்றால், சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் எப்படியான ஆற்றலுடையவன், அவனுடைய தண்டனை என்பது எப்படிப்பட்டது, அவனுடைய ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது. அவன் நினைத்தால் எம்மை வேண்டிய விதத்திலே அல்லாஹ் தண்டிப்பான். அவன் நினைத்தால் வேண்டிய விதத்திலே அல்லாஹ் எம்மை அழித்து விடுவான். இப்படியான அழிவுகளிலிருந்து, தண்டனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் எச்சரிக்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்ற இந்த மோசமான பெருமை என்ற இந்த குணத்தை நாம் விட்டறிய வேண்டும். இந்த பெருமை என்ற இந்த காரியத்தின் பக்கம் நாங்கள் நெருங்கிவிடக்கூடாது. எம்முடைய இலட்சியம், எம்முடைய நோக்கம், எம்முடைய பயணம் சுவர்க்கம். அந்த பயணத்தை அது அழித்துவிடும், அந்த பயணத்துக்கு தடையாக அமைந்துவிடும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் அதனுடைய பெருமதி விளங்காது. இந்த உலகத்திலே சுவர்க்கம் என்றால் என்ன? எல்லா மிம்பர்களிலும் பேசுகிறார்கள், எல்லா பயானிலும் சொல்லுகிறார்கள். அது என்ன சாதாரணமானது என்று நாம் எல்லாம் கணக்கெடுத்து விடுவோம். என்றைக்கு எமக்கு மரணம் வந்து விடுமோ, நாம் எல்லாம் என்றைக்கு அந்த அல்லாஹ்வை சந்திக்கின்ற இடத்துக்கு சென்று விடுவோமோ, அப்பொழுதுதான் யார் சுவர்க்கவாதி யார் நரகவாதி என்பதை பார்ப்போம். சுவர்க்கத்திலே அவர்கள் அனுபவிக்கின்ற சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுதுதான் இந்த சுவர்க்கம் எனக்கு கிடைத்திருக்க
வேண்டாமா? இந்த சுவர்க்கம் இந்த உலகத்திலே தேடக்கூடிய வழியை எனக்கு சொல்லித் தந்ததே. இந்த சுவர்க்கத்தை தானே இத்தனை நாளும் நான் எதிர்பார்த்தேன், இதையா நான் இழந்து விட்டேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் கிடைப்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களை விடவும் மேலானது என்றார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்கள், செல்வங்கள், பொருளாதாரங்கள் அத்தனையை விடவும் அந்த சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை என்பது எங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே ஒட்டகைகள் மனிதர்களுக்கு அடிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒன்று, அந்த சாட்டையை போன்ற ஒன்றை வைக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் சுவர்க்கத்தில் கிடைப்பது இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் அந்த சுவர்க்கமே நமக்கு கிடைத்து விட்டால், அந்த சுவர்க்கத்தின் இன்பம் கிடைத்து விட்டால், அந்த சுவர்க்கத்தில் ஒரு இடம் நுழைவதற்கு இருப்பதற்கு கிடைத்து விட்டால் அதை போன்ற ஒரு பேரருள் கிடையாது சகோதரர்களே. அதை இழந்து விடக்கூடாது. அதற்கான பயணத்திலே நாங்கள் எந்த தடையை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆக அதை இலக்காக கொண்டு வாழ்கிற நாம் இந்த பெருமையிலிருந்து தவிர்ந்து கொள்வோம். இது எம்முடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால், இது என்னிடத்தில் உங்களிடத்தில் நடைமுறைக்குள் வந்துவிட்டால் அந்த சுவர்க்கம் நுழைகின்ற சந்தர்ப்பத்தை அழித்துவிடும், இல்லாமல் செய்துவிடும். ஆக அதை பயப்பட்டு அப்படியான அந்த குணங்கள், இயல்பான அந்த பண்பிலிருந்து நாம் விடுபட்டு அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அவனுடைய நியாமத்தை நினைத்து வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அந்த உயர்வான சுவர்க்கம் நுழைகின்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر.